பறவைகளுக்கும் துறவிகளுக்கும் நிரந்தரமான சரணாலயம் இருப்பதில்லை. நானும் ஒரு பறவைதான். நிரந்தரம் என்ற நிலையே அசௌகரியமாக கருதும் பறவை. இருப்பினும் என்னிடம் நீங்கள் வைத்திருக்கும் அன்பு வீண் போகக்கூடாது. வணக்கம். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ராஜா சாரோட பிறந்த நாளைக்கு நம்ம ஆக்டர் கார்த்தி இருக்கார்ல, அவர் ஒரு ஃபோன் இன்டர்வியூ பண்ணேன். ஃபோன் பண்ணிட்டு, சார் என்ன கேள்வியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இளையராஜா அப்படின்னு. அவ்வளோதான், அருவி. அவர் ஒரு 20 நிமிஷம் பேசினாப்ல. அது மாதிரி இப்போ கேள்வியெல்லாம் நம்ம அப்புறம் கேட்குறேன். கமல்ஹாசன் அவர்கள் மதுரையில் செல்லூர் தாண்டுற இடத்துல ரைட் சைடில் ஒரு செவர் அவருக்குன்னே இருக்கு பல ஆண்டுகளா. அதில் அடுத்த அவரோட என்ன மூஞ்சி வரப்போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு சின்ன வயசுலேருந்து இருக்கும். அது கோரிப்பாளையம் போகிறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் ஒரு செவர், பெட்ரோல் பங்க் இருக்கும் லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் ஒரு செவர் இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மர்மயோகி கிட்டப்பில் கண்ணாடி போட்டு ஃபுல் தாடி. நான் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு வச்ச முதல் டிபி ஒரு உண்ணாவிரதத்துக்கு அவர் இருந்த போஸ்டர். ஃபேஸ்புக் ஆரம்பிச்சு நான் வச்ச முதல் டிபி இப்பயும் அது அங்கே இருக்குது. எல்லாருமே நினச்சிக்கிறாங்க நம்மலாம் திடீர் கமல் ஃபேன்ஸ் அப்படின்னு. எனக்குலாம் இந்த ஒரு ஸோ கால்டு மென்டல் மெச்சூரிட்டி வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே என் கவனத்தை ஈர்த்த முதல் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம், எங்கள் அக்காவுக்கு அப்புறம், வினோதமான சில பிரிவுகளுக்கு அப்புறம் முத என்னை அட்ராக்ட் பண்ண ஒரு பெரிய காந்தம் கமல் சார் தான். அதனால் அசிங்கமாக திட்டுவேன். அந்த படம்லாம் பார்த்துட்டு என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ எல்லாத்துலையும் இது தமிழா போட்டுறாதீங்க. அசிங்கமாக திட்டுவேன். நம்மளால் ஜீர்ணிக்கவே முடியாது. எப்படி சாத்தியம்? நம்ம எவ்வளவோ ஃபீல்டில் எவ்வளோ சமீபத்தில் பெக்கமோட ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்க நம்ம ரொம்ப லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல். அவ்வளோ கதைகள் இருக்கு நம்மளை சுற்றி. பெக்கமோட ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்குறேன். நான் என்னமோ பெக்கம் ஒரு உலக ஆணழகன், அவன் விக்டோரியான்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா, அவ்வளோ பெரிய ஸ்டாரு, அந்த ஆள் நல்ல பெரிய ஃபுட்பால் பிளேயராக வந்திருந்துருக்கலாம். ஆனால் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டான் போல கெரியர்ன்னு நினச்சா, அவன் வரலாறை தோண்டி பார்த்தா அவன் என்னெல்லாமோ பண்ணி வச்சிருக்கான். ஆனால் அவன் வாழ்க்கை அப்படியே சும்மா சறுக்கு மரம், ரோலர் கோஸ்டரு, தூக்கி உச்சத்துல உச்சாணி கும்பல வச்சு அப்படியே பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படியே அடுத்த சீன் முதல் ஒன்று அர்ஜுன் சகதியில வச்சு அடி சப்புன்னு அப்படி ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்திருக்கான். நம்மளுக்கு காலையிலேருந்து நைட்டுக்குள்ள இது எல்லாத்தையும் பண்ணிடுவாப்புல. அவரை எந்த ஒரு எதுக்குள்ளயுமே அவரை கேட்டகரைஸே பண்ண முடியல தலைவா. அவரை பத்தி பேசினாலே ஒரு பெரிய நமக்குள்ளேயே ஒரு ரசாயன மாற்றம் ஒன்று நடந்து ஒரு ஆர்காசமா, அது என்னன்னு எனக்கு தெரியல. நிஜமாவே என்ன இந்த ஆளோட ரோசி லிப்ஸை ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஏதாவது ஐம் நாட் பீங் ஹோமோஃபோபிக், நான் சொல்றது உங்களுக்கு புரியுது. என்ன இப்படி ஒரு ஈர்ப்பு அந்த ஆள் மேல, ஏன் நம்ம அந்த ஆள் அவ்வளவு லவ் பண்றோம் அப்படின்னு நானே யோசிக்கிறேன். ஒரு வாட்டி எங்க வீட்டுல சாமி படமா நிறைய இருக்கும், எல்லாம் இது பண்ணுவாங்க. வீட்டுல கிளம்பும் போது எங்க அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவேன். அப்போ அங்க விழுடானோடனே நீதான் சாமின்ற மாதிரி அப்படியே ஒரு வாட்டி ஒரு டைலாக போட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் நமக்கு அந்த டைலாக் அந்த ஆளுக்கு பொருந்தது. வித் டியூ ரெஸ்பெக்ட் டு ஆல் தி எல்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, இவங்க எல்லாருமே நம்மளை வழிநடத்தி நல்ல ஒரு ஒரு செட்டப்ல தான் நம்மளை வளர்த்து கொண்டு வராங்க. ஆனா அவருக்கு நமக்கும் பிக் பாஸ் விடுங்க, நான் அவரை நேர்காணல் பண்ணதெல்லாம் விடுங்க, அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஐ ஹாவ் டு தேங்க் ஹிம் ஃபார் வாட் ஐ எம் டுடே. அது சக்சஸா நீங்க அது ஒரு மெஷர் பண்ணலாம். பட் நான் எப்படி பாக்குறேன்னா, மை பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் லைஃப் அண்ட் பியாண்ட்னு ஒன்று இருக்குல்ல. அதனால நீங்க சொன்னது போல அந்த வார்த்தையை சொன்னாலே நமக்கு இப்போ சமீபத்துலலாம் திரும்ப சும்மா ஒரு ரீசர்ச் ஆஸ்பெக்டுக்கு ஒன்று பண்ணுவோம் அப்படின்னா அவர் படத்தை தான் போட்டு பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம எல்லாம் இப்போ இந்த இதே ரூம்ல மாப்பிள்ள புதுசா தமிழ் சினிமாவில் ஒன்று பண்றோம் அப்படின்னு ஒன்று பிள்ளையார சொல்லி போடுவோம். அந்தால அதுல ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்கி அதை கிழிச்சு பிடிக்கல சி அப்படின்னு தூக்கி போட்டு அடுத்த மேட்டருக்கு போயிருப்பாரு. நீங்க ரஹ்மான் சார், கமல் சார் உட்காந்து அந்த கான்வர்சேஷன்ல அப்படி பேசிட்டே இருக்கும்போது ரஹ்மான் சார் இந்த ஏஐ பத்தி ஏதோ பேச வந்தார். அப்படி ஆரம்பிச்சதும் டப்புன்னு கமல் சார் 30 இயர்ஸ்க்கு முன்னாடி பொம்மையில இது பத்தின ஒரு ஆர்டிகல் எழுதிருக்கேன் அப்படின்னா, என்னது இன்னைக்கு தான் அது என்னன்னே கேள்விப்படும். ஏதோ புதுசா ரஹ்மான் ஒரு மேட்டர் சொல்றாரு என்ன நம்ம பார்க்கும்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் அதை பத்தி எழுதியிருக்காரு அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. இன்னொரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இது நம்ம பர்சனல் அவர் கூட இருக்க இந்த அட்டாச்மெண்ட்டை பத்தி பேசினாலே ஒரு 1.5 மணி நேரம் குறைஞ்சபட்சம் பேசிடுவோம். அதனால நான் உங்களை டாபிக் ஸ்பெசிஃபிக்காவே கேக்குறேன் so that it's easier for me to கமர்ஷியலா அவர் இங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் பெருசு இல்லையா? இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு தெரியல, விக்ரம வச்சுதான் அவங்க அவரை கணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களை குத்தம் சொல்றதுக்கு வழி இல்லை. ஏன்னா அந்த பசங்க சின்ன குழந்தையா இருந்து அவங்களுக்கு விவரம் தெரிய ஆரம்பிக்கும் போது ஒரு 7-8 வருஷமா இவர் படம் பண்ணல.
அப்படிங்கும்போது அவர் ஒரு பழைய ஆக்டர் மாதிரி நினைச்சாங்க, அவனை குத்தம் சொல்ல வேணாம். ஸோ நம்ம அவனுக்கு சொல்லி கொடுப்போம். கமர்ஷியல் அவர் என்னென்ன படங்கள் என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க சொல்லிக் கொடுக்க நம்மளுடைய கடமை செஞ்சாங்க. என்னோட சேனல்ல ஓபன் பண்ணால நான் அதிகபட்சமா ஒருத்தரை பத்தி பேசியிருக்கேன்னா அது அவரை பத்தி தான். ஸ்டாண்டலோன் கமல் வீடியோஸே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் சீக்வல் பண்ணது அவர் தான். ஒரு படம் இன்னைக்கு கமர்ஷியலா விலை போகுதோ அதுக்கப்புறம் தான் அதுக்கு நீங்க சீக்வலே பண்ண முடியும். ஜப்பானில் கல்யாணராமன் சொல்லி கல்யாணராமனோட பயங்கரமா ஒன்று யோசிச்சது அவர் தான். எனக்கு தெரிஞ்சு ஃபுட்ஃபால்ஸ்ல வந்து அபூர்வ சகோதரர்கள் ஒரு பெரிய மைல்கல் அந்த காலகட்டத்தில். அண்ட் அவருக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க டக்குன்னு ஒரு படம் பண்ணி ஹிட்டு கொடுக்குறதெல்லாம் கஷ்டம்னு. பேர் சொல்லும் பிள்ளைலாம் சும்மா அப்படியே அந்த முனையில போயிட்டு வர்றதுக்குள்ள ஒன்று முடிச்சுட்டு வந்தேன். அந்த லெவலு இன்னி வரைக்கும் இல்லை, இந்த உலகம் அழிகிற வரைக்கும் கமான் எவ்ரிபடி விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் தான் 12 மணிக்கு கேட்குறோம். அந்த படம் எப்பேற்பட்ட வசூல் கொடுத்த படம், அது ஏவிஎம் எப்படி தூக்கி வச்ச படம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு சின்ன மாறுதலா அவர் ஸ்டைல்ல ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மாற்று சினிமாவை கமர்ஷியல் சினிமாவாக்கிய அவர் முதல் ஆளுமை பத்மஸ்ரீ கமல்ஹாசன். ஏன்னா அவர் ஒரு கோடு போடுறாரு, அதுல எல்லாரும் அப்படியே ரோட் ரோலர் எடுத்துட்டு வராங்க. அவர் தான் வந்து ஆல்டர்னேட் இருக்காரு. வீண பாலச்சந்தர் பயங்கர முயற்சிகள்லாம் பண்ணி வித்தியாசமான ஜான் ஆப்ரஹாம்னு ஒருத்தர், அவரும் பட் அவங்கெல்லாம் இம்பாக்ட் வந்து ஒரு இவ்வளவுதான் இருக்கும். பீரியட் கம்மி. நம்மால் அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபர், ஸ்பாட் எடிட்டிங், திரிசாக்கு மேக்கப் எல்லாமே இல்லை. 24 கிராஃப்டையும் பயங்கர ஒரு அடிக்ஷனா என்னன்னு தெரியல. தலைவர் சொன்னது போல வந்து கலைத்தாயே மடியில உட்கார வச்சு தாய்ப்பால் கொடுத்து இந்தா என்னோட எல்லா அம்சங்களும் உனக்கு நான் தரேன், நீ சினிமா அப்படின்ற ஒரு ஊடகம் மூலமா நீ ஒரு அவதரிச்சு இந்த ஒரு 100 ஆண்டுல ஒரு 65-70 ஆண்டு தாண்டி நீ ஒரு 90 ஆண்டுகள் தரேன் உனக்கு, சினிமாவில் நீ முடிஞ்சதெல்லாம் பண்ணிருன்னு ஒன்று இருக்குல்ல. அது வந்து பெரிய எந்த கணக்குல சேர்க்கறதுனே தெரியல. நம்பர்ஸாவே இவங்கெல்லாம் பொதுவா வந்து எஃப்எம்எஸ் பத்தி பேசுவாங்க. உலக சினிமா திரும்பி பார்த்த ஆட்கள்ல ஷெவாலியர் சிவாஜி கணேசனை பத்தி மர்லின் பிராண்டோக்கெல்லாம் தெரியும். தலைவர் போய் எங்க பிளட் ஸ்டோன்லாம் நடிச்சுட்டு வந்தார், அதெல்லாம் இருக்கு. ஆனா எஃப்எம்எஸ் அப்படி அவர் எக்ஸ்ட்ராவா ஒரு புஷ் கொடுத்தது உலகநாயகன் தான். அவர் தான் அதுக்கு ஃபர்ஸ்ட் தசாவதாரம். ஆக்சுவலா இப்ப நம்ம கலெக்ஷன்ஸ் பத்திலாம் பேசுறோம், அப்ப இருந்திருந்தா டே வைஸ் ஃபுட்ஃபாலு, ஃபர்ஸ்ட் 10 days கலெக்ஷன்ஸ், அந்த படத்துல இருந்த எதிர்பார்ப்பு அதெல்லாம் பெருசு. அண்ட் முத ஒரு தமிழ் படம் ஹிந்தியில வந்து இப்போ எக் துஜே கேலியே பிச்சுன்னு போனதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இந்தியன் பண்ண நம்பர்ஸ் நிறைய பேர் ஸ்டடி பண்ணல. பாலிவுட்டே ஒரு உலுக்கி திரும்ப, ஏன்னா அவர் அங்க போய் கலக்க ஆரம்பிச்சு டே இவனை இங்க விட்டா எல்லா கபூரையும் தின்றுவான்டா, கான்லாம் வீட்டுக்கு போயிருவாங்கடான்ற மாதிரி அவர் வந்து ஒரு ப்ரெஷர் பண்ணதா சொல்றாங்க. அது உண்மையும் கூடன்னு நான் சில பேர்கிட்ட கேட்டு, பட் ஹி கேம் பேக் அண்ட் ஹி டிட் a couple of films and இந்தியன்லலாம் வந்து அது வந்து கமர்ஷியல் சினிமான்றதெல்லாம் தாண்டி தான் பண்ற கமல்ஹாசன்றது ஒரு ஜான்ரா, அது ஒரு தனி ஜானர். அதுக்குள்ள நீங்க என்ன மகாநதி மாதிரி அவரோட ஜான்ரா வச்சுமா நீங்க ஸ்டடி பண்ணி பாருங்களேன். மகாநதி வந்து ஒரு ட்ராஜடி ஃபிலிம்ஸ்ன்றதே ஒரு ஜான்ரா. நீங்க புஷ்பக்கு ஒன்று எடுத்துக்கலாம். குணா எனக்கு நிறைய பேர் இந்த ரொமான்ஸ் பத்தி பேசுவாங்கல்ல, பொதுவாக ரொமான்டிசிசம் இன் சினிமா பத்தி பேசுவாங்கல்ல. அவர் வந்து முத்த காட்சிகள் மூலமா தான் லவ் காட்டுறாருன்னா நம்ம ரொம்ப ஈஸியா அவரை டைப் காஸ்ட் பண்ணிடுவோம். குணால வந்து அவர் ஒரு தாந்திரிக் ஸ்டேட்ல அவளை லவ் பண்ணுவார். அந்த பார்த்து அவருக்கு வந்து அந்த ஒரு புலகாங்கித்தமா அது என்ன நீங்க வாயில கூட சொல்ல முடியாத அவர் காட்டுற எக்ஸ்பிரஷன், அது ஒரு ஆர்டிஸ்டிக்கா இல்ல ஒரு ஸ்கிசோஃபினிக்கா. இப்ப நம்ம பெருசா இன்னைக்கெல்லாம் வந்து மெடிக்கல் டெர்மினாலஜிஸ்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே நம்மால ஆளவந்தான் ஒரு வேலையை பண்ணிவிட்டாப்ல. சீனோட ஸ்டேஜிங்க பாருங்க. அப்பு கமல் வந்து நம்ம வந்து ஹானிபல் லெக்டர்ல தான் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸே பார்த்துருக்கோம். இங்க கடவுள் பாதி மிருகம் பாதின்னு ஒரு உலக தத்துவம் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கெல்லாம் நீங்க வந்து படங்கள்ல வந்து என்னது சிம்பலை வச்சு கதை சொல்றதெல்லாம் பேசுறீங்க. நம்மால் எது குறியீடா? கமல்ஹாசன்ல அந்த கே இருக்குல்ல, அது கேவே குறியீடு தான். அப்படி அவர் போட்ட அந்த கண்ணாடி ஆளவந்தான் எவ்வளவு ஃபேமஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த என்டையர் போர்ஷன்ல ஒரு சரி ஓகே, இப்ப நம்ம டேரன் ஆரோனோஃப்ஸ்கியோட ரெக்வீம் ஃபார் அ ட்ரீம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கோம். அந்த அடிக்ஷனை பத்தியும் சப்ஸ்டன்ஸ் அபியூஸை பத்தியும் ஆளவந்தான் ஒரு பதிவு பண்ணியிருப்பாங்க.
நீங்க எனி டாபிக், நீங்க ஒரு டாபிக் சூஸ் பண்ணுங்களேன், அதுல அந்த ஆள் படம் பண்ணிட்டாருங்க. அது ஒன்னும் ஒரு கேரக்டர் டிசைன்லயோ இல்ல ஒரு காட்சி அமைப்புலயோ இல்ல கதையோட உயிரோட்டத்திலயோ அது இருக்குங்க. வாழ வந்தான்னு ஒரு 1000 விஷயம் வருது. இந்த கீழே இருக்கிற இத திருப்புனா உள்ள டைரி ஒழிச்சு வச்சிருப்பான் அப்பு நந்து சாரி, என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ள. இல்ல இதை பத்தி போகும்போது அப்பு கப்பல் ஞாபகம் வந்துட்டாங்க, அப்புன்ட்டு உள்ள விட்டேன். அந்த இதை உள்ள வச்சிருப்பாப்புல, அந்த டாட்டுக்கு ஒரு டீட்டெயிலிங்கு, அந்த ஒரு இன்டாக்சிகேட்டடா ஃபீல் பண்றத வந்து எனக்கு தெரிஞ்சு அது வரைக்கும் படங்கள்ல ஒரு காமிக்ஸ்ல வந்து ஒரு 2Dல ஒண்ணு சொல்லுவோமான்னு ஒண்ணு ரியாஸ் கானை வந்து கடிக்க வச்சு அந்த பாடியை வந்து தான் செத்ததா ஒண்ணு பண்ணி என்ன லிஸ்ட்ல இருந்தாலும் சேர்க்கறதுன்னே தெரியல. ஒரு புஷ்பக்கே எடுத்துக்கோங்களேன், அவரு சூப்பருங்க. நாவலான அட்டம்ஸ் எல்லாம் சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் வச்சு செய்வாரு. கேஷுவலா வந்து சும்மா போயிட்டு அப்படி ஜாலியா ஒண்ணு பண்ணிட்டு வருவோம்னா கேஎஸ் ரவிக்குமார் வச்சு செஞ்சிருவாரு. மொத்தமா எல்லாத்தையும் எடுத்து மேல போட்டு கொட்டி கொளுத்தி போடுறத அவரே பண்ணிடுவாரு. அது என்ன கணக்குல அவரை சேர்க்கறதுன்னே தெரியல. இன்னைக்கெல்லாம் வந்து நம்ம ரோஷமன் எஃபெக்ட் எல்லாம் அவ்வளோ சீம்லெஸ் எல்லாம் விருமாண்டி மாதிரி ஒரு படம்லாம் நீங்க வந்து இம்பாசிபிள். ரொம்ப ரேரா சிலதெல்லாம். இப்ப கூட ரீசெண்டா அவர் கே விஸ்வநாத் படத்துல ஆட தெரிஞ்சவன் எப்படி தெரியாத மாதிரி ஆடுறதுன்னா நம்ம நிறைய ப்ரிவியூஸ் பாக்குறோம். சமீபத்துல ஐயா ஒரு டீட்டெயில் சொல்லி கொலாப்ஸ் பண்ணிட்டாரு என்ன ஞானசம்பந்தம் ஐயா. மைக்கேல் மதுரை காமராஜன்ல மைக்கேல்ன்ற கதாபாத்திரத்துக்கு மட்டும் இந்த சுண்டு விரல்ல வந்து நகம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஏன்னா அந்த பிரிண்டிங்ல வேலை செய்யறவங்க எல்லாம் அதை வச்சிருப்பாங்களாம். யாரையா நீ பல நம்ம ஒரு நடிகர் நடிக்கும் போது நம்ம கூட இருந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானும் நீங்களும் நடிக்கணும், அதான் சீன். ஆனா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டைட் எடுக்கிறாங்க, நான் கேரவன்ல நல்லா உட்காந்துட்டு அப்புறம் நீங்க கொடுக்குறது ரியாக்ஷனுக்கு நான் ஒண்ணு நடிக்க அப்படி இருக்குல்ல இன்னைக்கு சினிமா. ரிஹர்சல்ஸை வந்து கொண்டு வந்து ரொம்ப மெட்டிகுலஸா பிளான் இல்ல. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஒன்று அவ்வப்போது கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஆனா அதை வெவ்வேறு ஆளுங்க தான் செய்வாங்க. அவ்வப்போ இது எனக்கு ரொம்ப மனசுலேருந்து வருது, அது உங்களுக்கு நான் சொல்றேன். அவ்வப்போது இந்த பர்டிகுலர் சினிமான்ற இண்டஸ்ட்ரியில நடந்த ரெவல்யூஷன் அனைத்துக்கும் ஒரு ஆள் காரணம்னா எனக்கு புரியலையே. எதுல எந்த இண்டஸ்ட்ரியிலுமே சரி ஓகேப்பா, ஒரு ரோலெக்ஸ்ன்ற வால்வோன்ற கார் தான் வந்து இந்த பெல்ட்டை பேட்டன்ட் பண்றாங்க. அது வால்வோக்கு, ஏர் பேக்கா பென்ஸுக்கு இப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்றீங்க. அழகா ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி சொல்லணும், இருந்தாலும் பரவாயில்ல. ஒட்டுமொத்தமா தமிழ் சினிமால இருக்கிற எல்லா முயற்சிகள்லயும் வந்து தான் இருக்கணும்னு நினைச்சு பண்ணல. நான் விவசாயி, விதை நான் போட்டதுன்றதுலாம் எப்படி அமைஞ்சிச்சுன்னு தெரியல, விதை எங்கால் போட்டதுதான். ஸோ அப்போ விவசாயியா இருக்காரு, ஓகே இந்த ரசாயனம் போட்டா செடியெல்லாம் செத்துருது, ஓகே இப்போ இதுக்கு ஒண்ணு பண்ணுவோம். மழை பெய்யாத ஒரு 6 மாசத்துக்கு எப்படி உயிரோட வச்சுக்கிறது, அதுக்கு ஒண்ணு பண்ணுவோம். இங்க வந்து மண்ணு செத்துக்கிட்டு இருக்கு, என்னெல்லாம் சாயில் டெஸ்ட் பண்ணி பிரயோஜனப்படல, இதுக்கு என்ன பண்ணுவோம். சரி செடி வளர்ந்ததுக்கு அப்புறம் இதை கரெக்டா எடுத்து போய் விவசாயிக்கு பயனடைகிற மாதிரி எடுத்து. என்னையா ஒட்டுமொத்த ஈகோ சிஸ்டமா அந்த என்டையர் பிரமிடியே நீயேவா? எப்படி நீயே தவக்கல, நீயே ராபிட்டு, நீயே ஈகிள், நீயே பாம்புன்னா எப்படியா? அது இப்ப நம்ம நிறைய அனாலஜிஸ் வச்சு சொல்றோம். பட் குறிப்பிட்டு சொல்லணும்னா டிஜிட்டலைசேஷன் ஆஃப் சினிமாக்கு நிறைய பேர் காரணமா இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து பைபிள் அப்படின்னு ஒரு தொடர் தூர்தர்ஷன்ல வருது. அதுதான் ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர்ல எடிட் பண்ணப்பட்ட கண்டென்ட். அப்படி ஒண்ணு நடக்குதா? இது என்ன டிவிக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, இது படத்துக்கு பண்ணணும்யா அப்படின்னு ஒண்ணு. அனலாக்ல இருந்து டிஜிட்டலு, ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பு, ஸ்டண்ட் சீக்வன்சஸ்ல எல்லாம் அப்படின்னு இருந்தாங்க. நம்பால் இல்ல, இதுக்கு ஒரு ஃபாலியை போடு. எல்லாத்துலயும் ஒரு முயற்சி, எல்லாத்துலயும் ஒரு இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த காஸ்டியூம்ஸ்ல முன்னாடி வந்து தைக்க தானே செய்வாங்களா? ஆமா. இவர்தான் இந்த ரெடிமேட் இதை கொண்டு வந்தாரு. ஐயோ ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு வந்து நம்ம இப்ப as we talk it is 40 years of தூங்காதே தம்பி தூங்காதே. அதுல அந்த வீட்லயே அடப்பட்டு இருக்கிற கமல் ஒரு கூலர்ஸ் போட்டிருப்பாரு. சிவப்பு ரோஜாக்கள் பிளேசர் ஞாபகம் இருக்கா? விருமாண்டி வாட்ச். நான் இது எல்லாத்தையுமே பேசிட்டேன். கமல் த ஃபேஷனிஸ்டானே ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். அந்த சைட் பர்ன்ஸ் ஒரு லுக்குக்கும் அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து அதுக்கு ஒரு வேலையை பண்ணி மைக்கேல் மதுரை காமராஜன் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பிள் லேப்டாப் மதன் வந்து கார்ல அப்படி ஓபன் பண்ணுவாப்ல, இதர செலவுகள் மிசலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு அங்க வந்து திருப்புன்னு சொல்லி அந்த ஓட்டுற விதம் அவட்ட போய் பேசிட்டு கதவை திறப்பாப்ல, கபோர்டு கதவை திறந்து உள்ள போயிட்டு இருப்பாப்ல. அது ஒண்ணு.
அதே ராஜு வந்து மீசையை பிடிச்சி இழுப்பாங்களே, அது ராஜுன்னா அது ஒரு ஒண்ணு. அங்க கூட நான் ஒண்ணு நோட் பண்ணேன் தலைவா, அவர் பட்டாணிக்கு கொடுக்க வேண்டியது 6000 ரூபாய், ஆனா இங்க 6 லட்சம் ரூபா ஒருத்த இவர்கிட்ட ஏமாந்து. அவர் யோசிச்சு பாருங்க எப்படி பொருத்தி பாக்குறோம்னு. பீம் இன்னொரு வாட்டி குதிக்கிட்டுமா பாஸ், பீம்னு ஒரு கேரக்டர் ஏன் எங்க பாடி கார்டா போடணும், எவ்வளவு தாட்டு உள்ள. இவங்க கேட்டா வந்து வாட் அபவுட் பாப் தான் தெனாலி, மிஸ்ஸஸ் டவுட்ஃபேர் தான் வந்து அவேஷன் மிகின் வாண்டே அடிச்சு கொண்டுருண்டா அவங்கள. ஆர்ட் இஸ் an imitation of an imitation of an imitation. எதுவுமே யாருமே சுயம்புவாலாம் இங்க உருவாக்கல. அத மொழிபெயர்ப்பு பண்றதுக்கு ஒரு டேலண்ட் ஒண்ணுல்ல, அத தமிழ் சினிமாவுக்கு பொருத்தி குரலை மாத்தி வந்து ருக்கு ருக்கு ருக்குன்னு ஒரு பாட்டு போடணும்னு தோணணும்ல. அதுல ஒண்ணும் இல்ல தலைவா, விஷுவல் ஹியூமரா. நான் உங்களுக்கு உதாரணங்கள் சொல்றேன். டக்கு டக்குன்னு கம்பார்ட்மெண்டாவே இதை பிரிச்சிருவோம். துணி உனக்கு வேலை 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 பாட்டுல டப்பல அவரதே எடுத்து துணியா உணர்த்துவாப்ல பாத்திருக்கீங்களா? அந்த மாப் எடுத்து அப்படி ஒரு சிலம்ப மாதிரி ஒரு சுத்தி அப்படி ஒரு தொடைப்பாரு. ஏய் என்னன்னு கேளுங்கடா, ஏய் சி கையில கேளுங்கடா வந்து என்ன முதலியார் அப்படின்னு அந்த ஒரு லாங்குவேஜ். மொழியா நம்மள்ட்ட இருக்கு. பாடி புருவத்தோட இந்த ஓர முடி வரைக்கும் அந்த ஆளுக்கு அப்படியே ஒண்ணு மாறும். என்ன வேணா நீங்க எடுங்க. விஸ்வரூபம் மாதிரி படம் வந்து டைரக்ட் பண்றது பிளஸ் ஆக்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அவர் வந்து கதை திரைக்கதை வசனம்லாம் நிறைய படங்களுக்கு எழுதியிருக்காரு. MMKR அவர் தான் எழுதினாரு, அபூர்வ சகோதரர்கள் அவர் எழுதினாரு, தேவர்மான பத்தி பேசாங்க வெறுப்பாயிருவேன், அதை பேசினா அது ஒரு 2 மணி நேரம் ஓடும். எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபங்கெல்லாம் வந்து ஒண்ணும் இல்ல, அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டு அப்படி ஒரு ஸ்டெப் ஒன்று, சரி ஓகே டான்ஸை பத்தி பேசுவோம், என்ன வேணும், குச்சிப்புடி வேணுமா, கதக் வேணுமா, தண்ணி தொட்டி தேடி வந்து நான் கிணத்து மேல நான் பரதநாட்டியம் டான்ஸ் ஆடணுமா, என்னடா வேணும் உனக்கு, என்ன வேணும் உனக்கு, உனக்கு என்ன வேணும், ஐ வில் கிவ் யூன்ற மாதிரி ஒண்ணு இருக்குல்ல. எதுவா இருந்தாலும் அந்த சப்பல் அப்படி போட்டு வந்து ஒண்ணு பண்ணுவாப்ல. அப்கோர்ஸ் சினிமாக்கான பரதநாட்டியம் கொஞ்சம் வேற ஸ்டைலு. சரிவா மிருதங்க வாசிக்கணுமா வாசிக்கிறேன், வென்ட்ரிலோகுசம் பண்ணுமா பண்றேன். யாரியா நீ? ஒரு சலங்கை ஒளியில அந்த ஒரு கொரியோகிராஃப் பண்ணிட்டு வந்து அழுதுட்டு ஆடுவார்ல சிலைக்கு முன்னாடி ஒரு நடம், ஒரு உணர்ச்சி போல. அதுல இந்த வான் போலே வண்ணம் போலே பாட்டுல அவருக்கு வந்து அது ஆட பிடிக்காதுன்றத ஆடுவார் பாருங்க. அதுவும் ஆரம்ப காலத்து கேபி படங்கள் எல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணா என்ன போல்ட்னஸ் அந்த வயசுல. ஷிம்லா ஸ்பெஷல்ல வந்து பாட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு மயில் வந்து அவரை குத்திருச்சு. அதுல அந்த பேண்டேட் போட்டு தான் இருப்பாரே அந்த இதுலயே. சரி ஸ்டைலிங்ல அந்த கட் ஷூ, அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். நம்ம இவ்வளவு பேசுறோம்ல, கமல் த ப்ரொடியூசர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு மீ தென் கமல் தி ஆக்டர், கமல் த டைரக்டர். ஏன்னா சினிமால ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் வந்து அவர் ப்ரொடியூசரா இருக்கும் போது நடந்திருக்கு. அதுக்கு அவர் அண்ணனும் ஒரு பெரிய பக்கபலம். RKFI வந்து நான் விக்ரம், இஃப் விக்ரம் வின்ஸ் தமிழ் சினிமா வின்ஸ்ன்னு நான் ஒரு வீடியோ பண்ணேன். விக்ரம் ஜெயிச்சு அது மூலமா கிடைக்கிற பொருளாதாரம் மூலமா இன்னைக்கு ஒரு சிவகார்த்திகேயன் படம், ஒரு சிம்பு படம், 2 கமல் படம் ஒரே காலகட்டத்தில் ப்ரொடக்ஷன் நடந்துட்டு. அந்த ஆளை நம்பி ஒரு 1000 கோடி வட்டி இல்லாம கொடுங்கடா, அந்த ஆள் இந்த மொத்த டைனமிக்ஸையும் சேஞ்ச் பண்ணி அதை எங்கேயோ தர ஹீஸ் டன் பேட் ஃபிலிம்ஸ். அதெல்லாம் நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனா வரலாறு வந்து என்னைக்குமே ஒருத்தனை மதிக்கும். யாரை மதிக்கும்? உழைப்பாளியை மதிக்கும். உழைப்பு என்னைக்குமே கம்மியா போனதே கிடையாது. வீக்கெண்ட் எபிசோட் பிக் பாஸ்லயே ஒரு காட்டுவார் பாருங்க. அவர் அது எல்லா ஃபுட்டேஜையும் உட்காந்து பாக்குறாராலாம் நமக்கு தெரியாது. அங்க ஒரு புரிதல், அங்க ஒரு எனக்கு வாழ்க்கையிலேயே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பட்டம் அது. நான் வந்த சீசன்ல அது வரல வெளியில. அவர் என்கிட்ட எல்லாரும் முன்னாடி சொல்றாரு, அபிஷேக் வந்து அபிமன்யு மாதிரி அவன் வந்து முன்கூட்டியே சொல்லக்கூடிய தெரிஞ்சிருக்கு ஒண்ணு, ரொம்ப பெருமையா பாராட்டி பேசினாரு. அது ஒண்ணு போதும் இல்ல நமக்கு. அது ஒரு பர்சனல் அஜெண்டா, அது அப்புறமா விட்டு அது நம்ம அது வந்து வேற டிபார்ட்மெண்ட். கமிங் பேக் டு வாட் ஆல் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட் எனக்கு தெரியலையே. நீங்க என்ன வேணா இப்போ நம்ம வந்து ஒரு கிரியேட்டரா அவர் பண்ண ரெவல்யூஷன்ஸ் இதெல்லாமே பேசிட்டே இருக்கோம்ல. பட் எல்லாத்தையும் விட்டுட்டு ஜென்ரலா வந்து நம்ம பார்க்கும்போது கமல் இஸ் அ பெர்ஃபார்மர், கிரேட் பெர்ஃபார்மர், அதாவது டாப் பெர்ஃபார்மர் இல்லையா? இப்போ அவர் எந்த படத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டா நம்ம வந்து அதுக்கு ஒரு 100 படம் சொல்லுவோம். கேவலமான கண்ணை திறந்து பார்க்க முடியாத குப்பக்கூ படத்துல கூட நம்மால அடிச்சு புரிச்சு. ஆமா ஆமா ஆமா. மோஸ்ட் ஃபேவரட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன அவரோட பெர்ஃபார்மன்ஸ்? மோஸ்ட் ஃபேவரட் எல்லாத்துலயுமே அவரோட பாணி ஒண்ணு இருக்கும். எப்பவுமே அவரோட டைலாக் டெலிவரியில, அவர் அழற விஷயத்துல, அவர் ஆக்ஷன்ல ஒண்ணு, இந்த ஃபேன்ல இருந்து ஜெட்டி வந்து மூஞ்சில விழுகிறது, தடிக்கி விழுகிறது, இதெல்லாம் ஒண்ணு சிக்னேச்சரா ஒரு 10-15 மேட்டர் வச்சிருப்பாரு. இது எதுவுமே தெரியாத ஒரு படம் வேட்டையாடு விளையாடு.
அதனால அது சும்மா இப்ப இருக்கிற 2K கிட்ஸுக்கு இது தெரியணுன்றதுக்காக நான் அந்த உதாரணத்தை சொல்றேன். இன்னைக்கு கொஞ்சம் அதை பத்தி அதிகமா பேசினதுனால சொல்றேன். எல்லாம் பேசி முடிச்சுட்டு மிசைல தூக்கி நிப்பாப்ல. அந்த மிசைல் அவருக்கு பெருசு, அவரோட பெருசா இருக்கும். ஆனா அப்படி நிப்பாப்ல அவர் சொல்லுவாரு, எல்லாம் சொல்லிட்டுல எங்க பாஷையில சொன்னோம்னா மாட்டுவாடா அப்படின்னு. அதுல பெருசா நம்ம கமலஹாசன் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா 2 மினிட்ஸ்லயே சொல்லியிருப்பேன். சின்ன சின்ன மேட்டர்லாம் வெண்ணிலவே பாட்டுல தூங்கிடு அப்படின்னு மாப்பிள்ள நவரசத்தையும் கரைச்சு பைனாப்பிள் ரசமா குடிக்கக்கூடிய ஒரே பெர்ஃபார்மர். அஃப்கோர்ஸ் ஷெவாலியர் சிவாஜி கணேசன் இஸ் ஆல் டுகெதர் அ டிஃப்ரெண்ட் பிரீட் வித் டியூ ரெஸ்பெக்ட். ஏன்னா அவர் தாங்க எனக்கு தெரிஞ்சு நடிப்புக்கான மூலதனமே, அந்த இன்ஸ்பிரேஷனே அவர் தான். இவனுங்க வேணா கிரேசி மோகன் ரொம்ப அழகா சொன்னார். நான் கேட்டேன், சார் எல்லாரும் வந்து சிவாஜி கணேசன் வந்து ஓவர் ஆக்டிங்னு சொல்லும்போது எனக்கு கோவமா வருதுப்பா. சேச்சி, சிவாஜிக்கு அப்புறம் ஆக்டிங் ஓவர் யோசிக்க கூட இல்ல அடுத்த செகண்ட். ஏன்னா அது உண்மை. நீங்க ஒரு திருவருட்செல்வர், அப்புறம் நவராத்திரியை வந்து தசாவதாரத்தோட பெட்டர்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சொல்றேன். ஸோ உலக நாயகனோட பெர்ஃபார்மன்ஸ். பட் எனக்கு அந்த வேட்டையாடு விளையாடும் போது அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கௌதம் ஜிவிஎம் ஒரு பேட்டியில சொல்றாரு, கமல் சார் ஒவ்வொரு படத்தையும் அவரை நம்ம ஒவ்வொன்று பண்ண வைக்கணும், அவருக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு தீனி கொடுக்கணும்ல, இதுல நீங்க என்ன அப்படிங்க அந்த மாதிரி கேள்வி. அவர் சொல்றாரு, இந்த படத்துல வந்து நமக்கு தெரியும்ல கமல் சார் எப்படி பேசுவாரு, கமல் சார் எப்படி பிஹேவ் பண்ணுவார் இருக்குல்ல, அதே கமல் சார் தான். ஆனா இந்த படத்துல கமல் சார் போலீஸா இருக்கிறார், போலீஸ் ஆஃபீஸரா இருந்தா என்ன பண்ணுவாருங்கிறத நாங்க ட்ரை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. நம்ம அப்படி புரிஞ்சுக்கணுமா, அது உங்களுக்கு அப்படி இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு அந்த ரெக்கார்டர் வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒரு டிஸ்கஷன் ஒண்ணு, அப்புறம் எல்லாம் இல்ல, நீ பக்கத்து ரூம்ல தான் இருந்த, நீ அடிச்சிருக்க, அண்டர் நாட் மை ஜூரிஸ்டிக்ஷன் இருந்தாலும் நீ அடிச்சிருக்க தப்பு அப்படின்னு வரும். அதெல்லாம் எழுதுனீங்களா சார், இல்ல நம்மால் தூக்கி போட்டதா, ஒரு எக்ஸ்பிளைன் பண்றாரு என்னன்னு. உலகநாயகன் வந்து ஓகே, இங்க நம்ம டைரக்ஷன்லாம் பண்ண வேணாம், ஏதோ ஒண்ணு இந்த சும்மா நடன்றானுங்க, இப்படி திரும்புன்றானுங்க, பில்லரை படியில எதுக்குடா 2 வாட்டி ஏற சொல்றீங்க. இல்ல சார், முத வாட்டி ரொம்ப மஃப்டி, பில்லரை தாண்டின உடனே காப் காஸ்டியூம் டே படுத்துறீங்கடா. அந்த கற்க பாட்டுல அப்படின்னு ஒரு இடம் ஒண்ணு பாட்டுல வரும், ஆந்தனி ஒரு மேஜிக் பண்ணிருப்பாப்ல, அப்படி வருவாப்ல கமல், அந்த வண்டி ட்ரெய்லர்ல இருந்து அப்படி நின்று இப்படி சுடுறது. சோ நான் அதை எப்படி பாக்குறேன்னா, ப்ராபப்ளி ஹி பிகேம் லைக் அ பேபி, நீ கேட்கறத கொடுக்குறேன் வா. யோசிச்சு பாருங்க சார், நீங்க நடந்து வாங்க, நாங்க டைரக்டட் பை கௌதம் கார்டு போடணும், புரியுது உனக்கு கார்டு போடுறதுக்கு நான் நடந்துமா அப்படின்னு அவர் கேட்டாருன்னா என்ன, நீ என்ன பதில் சொல்லுவாங்க. சோ அது வேட்டையாடு விளையாடு ஒரு டைமென்ஷன், உச்சக்கட்ட பெர்ஃபார்மன்ஸா இது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான கொஸ்டின். நான் எந்த அளவுக்கு ஒரு உள்வாங்கியிருக்கேன் அப்படின்றதுக்கு ஒரு 5 உதாரணம் சொல்லலாமா, வேற இன்ஸ்டன்சஸ் சொல்லலாம். அப்பு கமல் வந்து தனக்கு தான் ரெஜிஸ்டர் மேரேஜ், இப்ப நினைச்சாலும் அது ஒரு மாதிரி ஆயிரும். இத பண்றாருல நமக்கு, இவங்க எல்லாம் பார்த்துட்டு என்னடா கிரிஞ்சு பண்றீங்க, போங்கடா பைத்தியக்கார பிள்ளைகளா அப்படி நின்னு அவளை ஒரு பார்வை பாப்பாரு தலைவா. இல்ல ரூபினி தானே, அவளெல்லாம் நான் திட்டாத நாள் கிடையாது. அது ஏன்னா நம்ம பொருத்தி பாக்குறோம், நம்மள அந்த காதல் தோல்வியில நம்ம பொருத்தி பாக்குறோம்ல. எல்லாருக்குமே காதல் தோல்வின்றது ஒரு அடிப்படை, அதை தாண்டி தான், அந்த பரீட்சையை தாண்டி தான் வரும். அப்படி ஒரு லுக் ஒன்று விடுவார் தலைவா. அதுக்கு மாதிரிலாம் ஆக்டிங்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அப்பு கமலுக்கு இவங்களை எல்லாரையும் கொல்றோன்ற ஒரு வலி கில்ட்டும் இருக்கும். ஆனா அதே சமயத்துல அந்த என்ன இப்படி நீ ஆக்குனலன்ற அந்த வெறுப்பையும் காட்டிட்டே இருப்பாரு. அதே சமயத்துல ஒரு இன்னசென்ஸையும் கேரி பண்ணுவாரு. அதே சமயத்துல அந்த நீ என் மேல ஒரு பரிதாபமும் காட்டணும், ஆனா நீ ரொம்ப காட்டினா எனக்கு பிடிக்காதுன்றதும் அதுல இருக்கும் தலைவா. எப்படி எனக்கு புரியல. சின்ன உருவம் பெரிய பிலாசபி, அது கிரேசி மோகன் சொன்ன திருக்குறள் 2 வரி தானே இருக்கு அப்படின்னு ஒரு வசனம் உதாரணமா சொன்னாரு. அண்ணன் படத்துல ஸ்ரீதேவி சொல்ற ஒரு ரொம்ப பயங்கரமான சீன் இருக்குல்ல, என் பையனை மாதிரி குள்ளமா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு ஸ்ரீவித்யா சொன்னதும் அப்படியே பாத்துட்டு போற சீன் இருக்குல்ல. அது எப்படின்னா, வீட்டுல உட்காந்து பாத்துட்டு இருக்கோம் ரீசெண்ட் டைம்ஸ்ல, எங்க அம்மா உட்காந்து சொல்றாங்க, அப்படி சொன்னது கமல் சார் அப்படி பார்த்துட்டே போவார்ல, ஐயோ பாவம், அவங்களுக்கு அங்க ஒரு குழந்தை தான், ஒரு சின்ன ஒரு குழந்தை ஐயோ வருத்தப்பட்டுச்சுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. அதுதான் கண்கள் கலங்கி. ஒரு 4 வாட்டி நம்ம கண் கலங்க போவோமா, ஐயோ அந்த ஆளுங்க சாவே வரக்கூடாதுங்க. குணா
குணாலாம் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது என்னன்னே புரியல, இது என்ன லாங்குவேஜ். வாட்டி தமிழ் சினிமால நான் ஃப்ளூயிட் ஷாட்ஸ் பார்க்குறேன், இப்படி போயிட்டு இருக்கு. அதான் சொல்றேன், அந்த அந்த பார்த்து எப்பவுமே இல்ல அந்த பரதநாட்டியத்துல அது என்ன நவரசம்னு எனக்கு சொல்ல தெரியல, அற்புதமா வரவர் இட்ஸ்னா அவரு அந்த அந்த புலகாங்கிதம் அடைஞ்சு ஒரு தாந்திரிக் ஸ்டேட்ல இருப்பாரு. அந்த பார்த்த வழியில உங்களுக்கு உங்க ஃபேஸ் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு அது எப்படி எப்படி முகத்தை வச்சுப்பீங்க நீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இல்ல அதை பத்தி பேசினாலும் ரொம்ப நம்ம அப்படியே டக்குன்னு தூக்கி வச்சிருவோம் தலைவா. அந்த அந்த சீன் தான் ஸ்ரீதேவி கிட்ட வெளியே நின்றுட்டு மலையில விழுந்து புரண்டு, ஐயோ. குணால வந்து ஏகப்பட்ட அழுற சீன் இருக்கும், பட் ஆரம் நிறைய சீன்ல அழுற சீன் இருந்துட்டே இருக்கும். கிளைமாக்ஸ்ல அபிராமி இறந்துருவாங்க, அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு நிமிஷம் கிட்டத்தட்ட சைலண்டாகவே போகும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ படம் வர டைமில் பார்க்குறதுக்கு நமக்கு அவ்வளோ இதுக்கு பார்க்க முடியாது, கொஞ்சம் தான் டிவியில் உட்காந்து பார்க்கும்போது அப்போ நான் நினைக்கிறேன் பட்டம் ஃபுல்லாக அழுதுட்டார், நிறைய சீன் அழுதுட்டார். கிளைமாக்ஸை இறந்துட்டாங்க, இந்த சீனில் அழமாட்டார் போல அப்படின்னு நினச்சிட்டேன் நான். அழாம வேற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவார் போல அப்படின்னு ஒன்று பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இந்த வெடிச்சு அழுற அந்த ஒரு கவிதையை ஒன்று சொல்லிட்டு அப்படியே ஒன்று ஆரம்பிப்பார்ல. இதெல்லாம் அப்போ நம்ம விக்ரம பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்காதவங்களுக்கு நம்ம இதை அறிமுகப்படுத்தணும்ல, அதுக்காக கேட்கலாம். பசப்பின்ற வார்த்தை எனக்கு அன்னைக்குதான் தலைவா தெரியும். அப்படின்னா என்னன்னே எனக்கு அன்னைக்குதான் தெரியும். உடனே குடுகுடுன்னு ஓடி போய் பசப்பின்னு இது எங்க இருந்து நீ எடுத்துட்டு வந்து. நிறைய பேர் நினைக்கிறாங்க சிறு வயதுல ஒரு வயசு வரைக்கும் ஒரு படங்கள் பார்க்க கூடாதுன்னு. டே பாருங்கடா, எதெல்லாம் செய்யக்கூடாது, மனித உணர்வுகளை மதிச்சு கதைகள் சொல்ற ஒரு கதை சொல்லி தலைவான. தன்னையே வந்து எல்லாரோட ஷூஸ்லயும் போட்டு மும்பை எக்ஸ்பிரஸ்ல காது கேட்காது, செப்பரேட்டடா வேற இருக்காரு, பையனை வேற அப்பப்போ போய் பார்க்கணும். எல்லாம் என்ன டைனமிக்ஸ்ல எப்படிப்பட்ட ஒருத்தங்களை காதலிக்கிறாரு பாருங்க. கணவன் இல்ல, ஒரு பெரிய பையன், இன்னொரு போலீஸ் ஆபீசர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, அவங்களை காதலிக்கிற ஒரு கதை நான் பேசியிருந்தது. அப்படி ஒரு கதாபாத்திரத்தை ஒரு ஹீரோ யோசிக்க முடியாது. எப்படி அதுவும் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சீன் என்ன சார்னு எவனாவது அவர் படங்கள்ல ப்ரொடக்ஷன் மேனேஜரா வேலை பார்த்தவனுக்கு தான் என் முதல் கோயில் கட்டணும். அவனை பத்தி நம்ம இது வரைக்கும் பேசவே இல்லை, நீங்க தான் இது எல்லாத்தையும் பேச வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆள் கேட்கிற அன்ரியலிஸ்டிக்கான அவுட் ஆஃப் த வேர்ல்டு கிரேசி டிமாண்ட்ஸுக்கெல்லாம் அவங்க கூட நின்று உறுதுணையா வேலை பார்த்துருக்காங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ப்ரொடக்ஷன் மேனேஜர் சார் இது இன்ட்ரோடக்ஷன் சீன் ஒன்றும் இல்லடா, அந்த மரண கிணறு இருக்கும்ல அதில் நம்ம அப்படியே பைக் ஓட்டுவோம். ஐயோ ஏயா படுத்துற, போன படத்துல தானே வச்சு கட்டி தொங்கு விட்டு அடிச்சு காலி பண்ணு, கொஞ்சம் இரியா. இல்ல நம்ம அதே போய்க்கலாம். அதுக்கு ஒரு காகிள்ஸ், அதுக்கு ஒரு லுக்கு, அந்த கிரீன் டிஷர்ட் ஞாபகம் இருக்கு, நடுவில் ஒரு பிளாக் ஸ்டைல், அந்த பைக்கு, அது வந்து ஒரு டெட் பேன் ஹியூமரு, ஸ்லாப்ஸ்டிக்கு, அது ஒரு மிகப்பெரிய மைல்கல் அந்த படம். நீங்க இப்போ உட்காந்து பார்த்தா அந்த என்டையர் குதிரை கிட்ட கடி வாங்குற சீக்வன்ஸ், பசுபதி வையாபுரி, என்டையர் பிளே, கிட்னாப் காண்றாங்கலாம் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம். இது இருக்கு. இந்த இதெல்லாம் நம்ம 2 சொன்னோமா 3 சொன்னோமா. ஃபர்ஸ்ட் வேட்டையாடி விளையாட ஒரு உதாரணமா சொன்னோம், அப்பு கமல் சொன்னோம், குணா ஒண்ணு, அந்த பார்த்த வழி 1 போதும், அந்த ஒரு ஷாட் போதும். 3ஆம் முறை 4 சொல்லிட்டோமா. 5வது டக்குன்னு ஒண்ணு மைண்டுக்கு வந்துச்சு. பொதுவா பழைய படங்கள் எல்லாரும் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க, பட் பழசுலாம் மேபி அவரே நான் வந்து அதை பாராட்டி பேசாத, நான் அப்போதான் கத்துக்கிட்டு இருந்தேன்னு சப்புன்னு அடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அதனால கொஞ்சம் ரீசெண்ட் ஒன்ஸ்ல கூட சொல்லலாம். மகாநதி, ஐயோ மகாநதி வந்து பொண்ணு புலம்புமே தூங்கும் போது, அந்த படம்லாம் பார்த்துட்டு அம்மா கோயிலுக்கு போயெல்லாம் கும்பிட்டுருப்பாங்க, எனக்கு பொம்பளை பிள்ளை வேணாம்டா சார். அதெல்லாம் என் ஃப்ரெண்டுக்கு நஜா வாழ்க்கையில நடந்த கதை சார். அவங்க அப்பா வந்து அதே மாதிரி ஒரு மோசடிக்கு ஆளாகி குடும்பமே செடைஞ்சு, ஷோ அன்பிலீவபிள். இல்லை நான் ஒரு ஐகானிக்காக ஒன்று சொல்கிறேன். ஒரு சின்ன ரியாக்ஷன்ல கூட ஒன்று பண்ணிடுவாரு. சரி இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நீங்கள் என்னதான் சினிமாவாக இருந்தாலும் நீங்கள் நடிக்கிறீங்க. ஆனால் நம்மால் வந்து எனக்கு தெரியல, மெத்தட் ஆக்டிங்க்கெல்லாம் மேலே ஒன்று இருந்துச்சுன்னா மேலே ஒரு கோடு, மெத்தட் ஆக்டிங் மேலே ஒரு கோடு போட்டு சாவர வரைக்கும் மெத்தட் ஆக்டிங். பூசணிக்கா உடைப்பார்ல உலகம் விரும்மாண்டியில், அது சும்மா அதை போய் பார்த்தா தெரியும். அதை குத்தி உடைக்கும் போது நிஜமாவே அங்க எவனாவது இருந்திருந்தான்னா அவன் வயத்துக்குள்ள கை போய் வெளியில வந்துருக்கும். பபுள் கம் கூட மென்னுக்கிட்டே அதை விழுகும்னு நினைக்கிறேன் கீழே. அப்படி சொல்லு வடிய கத்தி அவர் வந்து இந்த அடிபட்டு அப்படின்னு இருக்கிறது, அப்புறம் இந்த லவ்ல ஒண்ணு பண்றது, அதெல்லாம் அவருக்கு ஒரு மேட்ரே கிடையாது. அதெல்லாம் சும்மா
ஆங்கரை வந்து ரேஜை வந்து காட்டுறதுன்றது வந்து ஒரு நவரசத்திலேயே ஒரு உச்சம். டச்சு பிரகாஷ் ராஜ் பண்ணிருப்பான் அந்த மாதிரி. இது உண்மையா வந்து அவர் அந்த ஓங்கி குத்துலாம் பக்கத்துல எவனாவது இருந்திருந்தாங்கன்னா சோழி முடிஞ்சு போயிருக்கும். எப்படி இருப்பாரு, என்ன ஃப்ரேமு. நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க, ரொம்ப தப்பு பண்றீங்க. வசனம் சும்மா நம்ம லைட்டா டச் பண்ணிட்டு போலாம் அவருடைய வசனங்கள். இல்ல, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயவே அவர் தான் முதல்ல சொன்னாரு. பாரதியார் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. வசனங்கள் பொறுத்தவரை அவரே கதாசிரியர், அவரே வசனகர்த்தான்றதுனால எல்லாத்துக்கும் ஒரு குரு வச்சிருப்பாரு. எங்க அப்பா வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு குரு, மெடிக்கல் ஃபீல்டுக்கு ஒரு குரு அப்படி வச்சிருந்தாருங்க நைனா. அந்த மாதிரி உலகநாயகன் வந்து தன்னோட எல்லாத்துக்கும் குரு வச்சிருந்தாரு. ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்க்கு ஒரு குரு, அதுல இந்த அனந்து, பஞ்சரணாச்சலம், கேபி இவங்கெல்லாம் வருவாங்க. கிரேசி மோனுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து அவரை அங்கீகரிச்சு கொண்டு வந்த லுக் அட் தி அமௌண்ட் ஆஃப் டேலண்ட் ஸ்பாட்டிங் இஸ் டன். எப்படி கேபி அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டாரு, பிரகாஷ் ராஜ் இந்த மாதிரி நிறைய பேரை ஸ்பாட் பண்றாரோ, உலகநாயகனும் ஸ்பாட் பண்ணுவாங்க. அதுதான் டிடி ஒரு இன்டர்வியூல, சார் நீங்க தனியா வளர்ந்து வந்தீங்க சார், சுயம்போ அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு வந்து அவர் சொன்னார் இந்த விஷயம். அவரு குரு பக்தி அவ்வளோ. பாட்டுக்கு பாலமுரளி கிருஷ்ணா, மிருதங்கத்துக்கு வேற யாராவது வச்சிருப்பாப்ல. மிருதங்க யாரு, குரு படத்துல ஆமா ஒருத்தர் இருப்பார், பேர் சொல்லுவாப்ல. டிஎம்ஜியா, டிஎம் கோபாலகிருஷ்ணா தெரியல, பேர் ஞாபகம். எல்லாத்துக்கும் அந்த ஆளுக்கு ஒரு குரு இருக்கு, சகலத்துக்கும். யோசிச்சு பாருங்க, எனக்கு எல்லாமோ நீங்க பாரிட்டோன் வாய்ஸ்லயும் அங்கேயும் பாடுவாப்ல. நாளே அந்தனும் தீபத்தை நாங்க ஒரு 6 கட்டையில கத்திக்கிட்டு இருப்பாப்ல. யாரியா முன்னாடி ஐ திங்க் விகடன் சினிமா எக்ஸ்பிரஸ் எனக்கு ஞாபகம் இல்ல, திரை இசை கலைஞர்கள், விகடன் தான் நினைக்கிறேன், திரை இசை கலைஞர்கள் அப்படின்னு வந்து இசையில வந்து இசைத்துறையில திரை இசையில சாதிச்சவங்களை வந்து எழுதிட்டே இருந்தாங்க. ஒரு 100 பேரை எழுதாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி அதுல கமல் சார் எழுதிட்டாங்க. ஆமாமா, கமல் சாரோட பாட்டுக்கு அவரை நம்ம வெறுமனே வந்து அவரை பேசிட்டு இருக்கோம், பெரிய சிங்கர் அப்படிங்கிற. சுந்தரினி இங்க இருக்கு சார், அதுக்கு கெட்ட இந்த பாட்டு இருக்குல்ல, அண்ணே அண்ணே சிப்பாய், அந்த ஸ்டைல் இருக்கு. அந்த கட்டையில ஒண்ணு எழுப்பிட்டு வராப்ல. எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் அவர் வந்து நிஜமாவே தொண்டையை கிழிச்சுக்கிட்டாரு கத்தி கத்தி டு கெட் தட் ஃபீமேல் வாய்ஸ்லாம் சொன்னாங்க. ஹவு ட்ரூ இட் இஸ் ஃபார் அவேஷன் முகி. சரி, கமிங் பேக் டு வசனம். வசனம் வந்து எனக்கு எங்க தெரியுமா அது டிஃபரன்ஷியேட் ஆகுது. வசனம் எவ்வளவு அழகா வேணா இருக்கலாம். இப்ப பரதேசி பாத்தியா அப்படின்றதுக்கும் பரதேசி பாத்தியா அப்படின்றதுக்கு எவ்வளவு, அந்த படம் வந்த டயத்துல இந்த ஜோக்கு பரவலா போயிட்டு இருக்கு. அது ஏன் எனக்கு நான் உதாரணமா சொல்றேன்னா, அந்த சென்டென்ஸை எப்படி வந்து பேக்கேஜ் பண்ணணும், வந்து ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஒரு சென்டென்ஸ் ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. எப்படி ஒரு கேட்ச் ஃப்ரேஸ் பிடிக்கணும், எப்படி அதை பேராஃப்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய அதுல ஒரு கிராமர் இருக்கு. நம்மால் சும்மா ஒரு சாதாரண ஒரு வார்த்தையா இருக்கலாம், அதை சொல்ற விதம். அதனாலதான் டயலாக் டெலிவரின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அது இந்த குழந்தைய பெத்து வெளியே தள்ளுற மாதிரி தான் இருந்திருக்கு அவரோட ரெண்டிஷனே. வசூல் ராஜால வந்து ஜாக்கீர் கிட்ட கடைசியா பேசுற மேட்ரு வந்து ஒண்ணு ரொம்ப சிம்பிளா. ஜாக்கீரை விட்டுருங்களேன், அவங்க வந்து என்ன இது எங்க இருக்கு, செகண்ட் இயர் எங்க இருக்குன்னு கேட்டா அடையாருன்னு சொல்லுவீங்களா? உடனே அவங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, தேங்க்யூ மச்சின்னு மட்டும்தான் சொல்லுவாரு. அந்த தேங்க்யூ மச்சியை போய் பாருங்களேன், தேங்க்யூ மச்சி மாதிரி ஒரு கடலை போட்டுட்டே இல்ல கை தூக்கிட்டு கேள்வி கேட்கிற பெரிய ஆளா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஒண்ணு பண்ணுவாப்புல. ரொம்ப அதாவது ஒரு சிங்கிள் டேக் என்று அழைக்கப்படும் ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க பாப்பாத்திமா அப்படின்றது தான் டைலாக். அதை ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச உலகநாயகனுக்கு அப்புறம் கான்டெம்பரரி ஆக்டர்ஸ்ல ரொம்ப அழகா டப்பிங் பண்ணி பெர்ஃபார்மன்ஸை மெருகேற்றக்கூடியவர் வந்து சியான் விக்ரம். அதுக்கெல்லாம் நம்மால் வந்து ஒரு அவர் தான் அதுக்கு ரூட் போடுவாப்லன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன சின்ன ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, ஏன்னா நம்ம சிங் சவுண்ட்ல படம் பண்ணல. ஹேராம் கொஞ்சம் ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம், பிராமண பாஷையா வரும், பஞ்சதந்திரம் இல்ல டயலாக். நம்ம வந்து எனக்கு அந்த ஒரு சீனை வச்சு நம்ம உதாரணத்தை முடிச்சிடலாம். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்ஃபிளிக்ட் சீனு, ஒரு டென்ஷன் பில்டிங் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் ரவுண்டு கட்டி நின்று அவாவா கேள்வி கேட்கிறா, ரவுண்ட்ராலி கேமரா பிரிக்கும். அப்படியே நம்மளால கன்னடா, தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு அடிச்சு அந்த ஒத்த சீன்ல எல்லாரையும் காலி பண்ணி வீட்டுக்கு அமிச்சிருவாரு. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இந்த ஆள் படம் பண்ணிட்டு இருந்த டயத்துல எப்படி இவங்க எல்லாருக்கும் கான்பிடன்ஸ் வந்துச்சு, தன்னை ஒரு பெருசா நான் யாரு தெரியுமா, எனக்கு சிரிப்பு தான் வரும்னு நினைக்கிறேன். ப்ராப்ளி ஃபார் கமல் ஃபேன்ஸுக்கு மற்ற எல்லா நடிகர்களுமே ஒரு கேலி கூத்தா இருந்திருக்காங்க. ஏன்னா இந்த ஆள் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காப்ல.
ஒன்றும் பேர் சொல்லும் பிள்ளையே எடுப்போமே, அந்த மொத்த டேபிள்ல இருந்து அந்த துணி எடுப்பார்ல. இப்போ அடுத்து எனக்கு தெரியும் 24 டிபார்ட்மெண்ட்டையும் பேச போறோமா? ஸ்டண்ட் இருக்கு, இல்ல முடிக்கவே வேணான்றேன். இது ஒரு 10 பார்ட்டா போடு ஒரு பிளேலிஸ்டா. ஏன்னா எனக்கு திரும்ப நீ என்ன ட்ரிகர் பண்ண இப்படி அருவி மாதிரி கொட்டுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வசனத்துல அந்த ஒரு சீன் போதுமே, அதுக்கு மேல என்ன உதாரணம் வேணும்னு சொல்லுங்க. என்ன மாதிரி கான்ஃபிளிக்ட் அண்ட் அவ்வளோ சட்டையர் இருக்கும், அவ்வளோ சோஷியல் கமெண்ட்ரி இருக்கும் ஆன் த டெய்லி லைஃப். அதுக்குள்ள அரசியல், அதுக்குள்ள எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ. அவரு கடவுள் வந்து எனக்கு தெரிஞ்ச அவருக்கு வந்து இந்த கூடயே உட்காந்துருக்கிற ஒரு ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். சும்மா அவனை போட்டு கிள்றது, அவன் டவுசர் அவுத்து விடுறது, பென்சில் எடுத்து அவன் உட்கார இடத்துல வைக்கிறது, போட்டு கூட உட்காந்து அவனை அப்படியே முடிய பிடிச்சி இழுக்கிறது, எல்லாம் பண்ணிட்டு கிடைக்கிற கேப்ல எல்லாம் வந்து அவர் தன்னோட அந்த ஒரு பிலாசபிக்கலா ஒண்ணு பண்றதை தாண்டி அவரோட ஐடியாலஜிஸ் அங்கங்க அப்படியே வசனங்கள்ல தான் அவர் பயங்கரமா அதை பிளே பண்ணிருக்கு. தசாவதாரம் பயங்கரமா பிளே பண்ணுவாரு, எல்லாத்தையும் டயலாக்ஸ்ல பயங்கரமா பிளே பண்ணுவாரு. டயலாகே இல்லாத புஷ்பக்ல இல்லாத நடிப்பா. வசனமே வேணாமியா நம்மளுக்கு வசனமே வேணாம். பேசினா கேட்க நல்லா இருக்கும், வாய்ஸ் சூப்பர், அதெல்லாம் ஓகே. நான் ஒண்ணு பண்ணுவாரு பாருங்க, சௌச்சாலயம் பரவாயில்ல, அது ஒரு ஆலயம். ஆமா, அவ்வளவுதானே. இதுக்கு மேல என்ன எவனுக்கு அப்படி, அதாவது பிரெயினே வந்து அவருக்கு கொஞ்சம் நமக்கு எல்லாம் ஒரு 23 கிலோமீட்டர்ஸ் per hour அவருக்கு ஒரு 233 நினைக்கிறேன், 234 வச்சுப்போம் சென்டிமெண்டா. அந்த ஸ்பீட்ல அது பயணிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சமீபத்துல சித்தா படத்துக்கு ப்ரமோஷன்ஸ்க்காக ஷூட் பண்ண போறோம். எல்லாம் முடிஞ்சிட்டு வெளியில நானு, சித்தார்த்தனா, உலகநாயகன், மகேந்திரன் சார் எல்லாம் நின்று பேசிட்டு இருக்கோம். அப்ப பிரான்ஸ் பத்தி ஒரு டாக் ஸ்டார்ட் ஆகுது. அவர் உடனே பிரான்ஸ்ல தான் வந்து கன்சம்ஷன் ஆஃப் சோப்ஸ் ரொம்ப கம்மி, ஏன்னா அவங்க அடிக்கடி குளிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் ஒன்று. அவர் ஒரு ட்ரிவியா த்ரோ பண்றாரு. உடனே உலகநாயகன் இந்த மாதிரி ஒருத்தரை நான் மீட் பண்ணேன், ஒரு கப்பு ஒன்று வந்துச்சு பாருன்னு நடிச்சு காட்டுறாப்புல நம்ம முன்னாடியே. அவரோட மண்டையே வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க். நீங்க என்ன டாபிக் வேணா, இப்ப நீங்க கொலைச்சல்னு சொன்னீங்கன்னா 10 நிமிஷம் பேசுவார் தலைவா, 10 நிமிஷம் பேசுவார். கொலைச்சல் அப்படின்னு சொன்னா 10 நிமிஷம் பேசுவார். உங்க சொந்த ஊரை பத்தி பேசுனீங்க 10 நிமிஷம் பேசுவார். அவருக்கு அவ்வளோ டேட்டா மைண்டில் ஸ்டோர் ஆயிருக்கு. அண்ட் அது வந்து எனக்கெல்லாம் தெரிஞ்சு ஒரு பயங்கரமான ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர், ஹிஸ்ட்ரியானிக் பர்சனாலிட்டி டிஸார்டர்லாம் அவருக்கு வந்திருக்கணும். அதெல்லாம் வராமல் இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, ஐயோ இது எல்லாமே எனக்கு தெரியுமே, நான் எப்படா இங்கே உட்காந்து இதெல்லாம் கேட்குறதுன்ற தாட்டு வராமல் எல்லாத்தையும் உள்வாங்கி எல்லாரையும் ஒன்று சேர்த்து எல்லாரையும் திரட்டி, அவரும் ஃப்ளாட் ஹியூமன் தான் இருந்துட்டு போட்டுன்றேன், அதுதான் இயல்பு, அதுதான் நேச்சுரல். ஆனா அதை எம்ப்ரேஸ் பண்ணார்ல. அவரோட ஃபேமிலி போட்டோ, குரூப் போட்டோல பூஜா குமாரியே நிக்கிறான்னு நம்ம கேட்டோம், அவர் கேட்கலையே. அவர் பாட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போறாருடா. இது ஒரு சின்ன ட்ரிவியா, ஒரு உதாரணம் சொல்றேன். அவன் ஸ்ருதிஹாசன் அவர்கள் வந்து when she was dating ஃபேஸ்ல அவங்க அப்பதான் இறங்குறாங்க ஃபாரின்ல போய். அப்போ அவர் சொல்றாரு, ஹாலில் போயிட்டு அவங்க வீடெல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு ஒரு செடியை வச்சுட்டு இதை சாகாம வளர்த்து காட்டு, அப்புறம் நீ ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போனாரான். எந்த அப்பா சொல்லுவான், இதுக்கு நீ மதிப்பு கொடுக்க ஆரம்பி, சக உயிருக்கும் நீ மதிப்பு கொடுக்க ஆரம்பிப்ப. பாப்புன்னு தான் கூப்பிடுறாங்க அவங்க வீட்டில் அவரை, ஏன்னா அவரு ஒரு காந்தி அந்த வீட்டுக்கு. அப்படி ஒரு எனிதிங் யூ டேக் நோ தேர் இஸ் சம்திங் டு டாக் அபவுட்ன்றது தான் எனக்கு ரொம்ப. நமக்கே பாருங்க, இப்ப நீங்க வேற யாரை எடுத்து பேசினாலும் ஒரு 20 மினிட்ஸ் மேல லைட்டா இளையராஜா பத்தி நீங்க பேசி தள்ளலாம்னு வச்சுக்கோங்க. அது ஒரு வால்யூம், அது நீங்க மியூசிக்ன்ற டைமென்ஷன் தான். இங்க நம்ம என்னெல்லாம் டச் பண்றோம், நம்ம இன்னும் ஸ்டண்ட் பேசல, நம்ம இன்னும் நிறைய கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுக்கிறேன். இப்போ அவர் இருந்த பீரியட்ல அவர் முழுமையான ஆக்ஷன் ஹீரோவா தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டது கிடையாது இல்லையா? அப்போ விஜயகாந்த் சார் தான் ஆக்ஷன் ஹீரோ அந்த பீரியட்ல. அவர் விஜயகாந்த் சார், அர்ஜுன் சார், சரத்குமார் கொஞ்சம் எல்லாம் வேற ஒரு டைப்ல ஒரு ஆக்ஷன் பண்ணுவாரு, அப்படி எல்லாம் பண்ணுவாரு. இப்படிதான் இருக்கும்போது கமல் சார்கிட்டே ஒரு கேள்வி கேட்கும்போது இந்த ஆக்ஷன் பத்தி எல்லாம் பேசும்போது, இங்க இருக்க விஜயகாந்த், சரத்குமார் எல்லாம் வந்து ஹாலிவுட் சில்வஸ்டர் ஸ்டார் கூட எல்லாம் போட்டி போட்டு நடிக்கணுங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூ இது சொல்லியிருந்தாரு. அப்ப கமல் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ இல்லையாங்கிற ஒண்ணு இருக்கும். பட் அதை தாண்டி அவர் ஃபைட்ல பண்ற விதம் ஒண்ணு இருக்குல்ல. வெற்றி விழால ஒண்ணு பண்ணுவாரு, சத்யால ஒண்ணு பண்ணுவார்ல ஒண்ணு இருக்குல்ல. இந்த வெற்றி விழா ஞாபகம் இருக்கா? அவர் ஆல்ரெடி காட்டெல்லாம் தெரியும், அந்த ஃபைட் வரும்போது அவர் மறந்துடுவார்ல பழச. அப்படி அது அப்படி வந்துட்டு போனது அந்த ஒரு ஃபர்ஸ்ட் அந்த பிளாக் பண்ற ஷாட் ஒண்ணு. பிரதாப் போத்தன் பாரு, ஒரு போன் அல்டிமேட்டம் புத்தகத்தை படிச்சுட்டு அப்படியே பிளாக் காஃபி குடிச்சிட்டு புக்க படிச்சுட்டு கமல் லெட்ஸ் டு திஸ் யா we'll fucking do வெற்றி விழா, let's do வெற்றி விழா. ஃபாண்ட் எப்படி இருக்குன்றீங்க, மேல இருக்கிற அந்த ஸ்டாரும் அந்த ஃபாண்டோட ஸ்டைலிங்கும்
அவரோட ஃபைட்ஸ் பத்தி பேசலாம். அவர் ஃபைட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிதம் இருக்குல்ல, அதான் நான் மீன் பண்ண வந்தேன். இல்ல அவரோட ஃபைட் வந்து ஒரு அது வந்து ஒரு பேலே, அது அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதுல ஸ்டண்ட்ல எனக்கு தெரிஞ்சு ஸ்டண்ட்லயும் எல்லா ரசத்தையும் ஊத்தி குடிச்ச ஒரே ஆள். ஹியூமர், ரேஜ், சப்ரஷன், ஹாப்பினஸ். நம்ம வரல ஒரு டாண்டிங்கான ஒரு ஃபைட் இருக்கும். அப்படி ஒரு குத்து போட்டு அவன் ஒரு அடி அடிச்சு அவனை திருக்கிட்டே வருவாரு. ஐயோ இதெல்லாம் ஓனம் தானே, நானே ப்ரொஃபஸரா வந்திருக்கேன், ஏன்டா திரும்ப அவங்க எடுத்து போறீங்க அப்படின்னு. அங்க அவர் சென்னை ஸ்லாங் வரும், இதெல்லாம் ஓனம் தானடா. அதுல ஒரு லுக், அந்த பண்ணில எங்கெங்கும் ரத்தமான தலைமை அப்படி கண்ணாடி தூக்கம் பின்னாடி வெடி வெடிக்கும். நான்லாம் அதெல்லாம் தியேட்டர்ல எனக்கு நான் எங்க அம்மா கிட்ட போய் கேட்டேனே, கொஞ்சம் பிளான் பண்ணி ஒரு 20 years முன்னாடி கல்யாணம் பண்ணி என்ன பிளே அப்படி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா என் ஜென்ரேஷனுக்கு நான் முதல் தியேட்டர்ல பார்த்த கமல் படம் வந்து அவ்வைஷன் மூவி. நம்ம அதுக்கு முன்னாடி எல்லாம் தேவர் மகன்லாம் நம்ம ஒரு 15 வயசுல போய் பார்த்திருந்தோம்னு வச்சிருக்கோம். மதுரையவே தீகலாக்கி அந்த ஊரையே உடைச்சு சர்வநாசம் பண்ணி நிறைய படங்கள் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு விருமாண்டி தான் வந்து பஸ் எல்லாம் மறந்துரு, நீங்க ஏன் கூப்பிட்ட, ஏன் 2 கேமரா வச்ச சாவு. விருமாண்டியில வந்து இந்த அருவாள் எடுத்து தூக்கி போடுறதா இருக்கட்டும், அதுல எல்லா ஃபைட்டுமே பார்ட் ஆஃப் த டிராமா. எல்லா ஃபைட்டுமே பொதுவாவே ஸ்டண்ட் வந்து நம்ம ஆளுங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, அவங்க தான் சண்டை போடுவாங்க, கேரக்டர் சண்டை போடாது. இங்க நம்மால் கேரக்டர் தான் சண்டை போடும். பமல்கே சம்பந்தத்துல குதிச்சுட்டு எந்திரிச்சா அது ஸ்டண்ட் டூப் எப்படி சண்டை போடுவான்ற ஒரு அதுல அவர் பிடிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும், தூக்குற விதமே வேற மாதிரி இருக்கும். என்னடா சீமான் மாதிரி பண்றான்னு யோசிக்காத. அந்த அளவுக்கு பேசுனா ஐயோ வேட்டையாடு விளையாடுல அவனை ஒரு சிசர் கிக் போட்டுட்டு அவன் ஆமணிக்குள்ள போய் டங்குன்னு மாட்டிக்குவாரு. அந்த கட்டையை தூக்கி போற ஸ்டைல பாத்திருக்கியா? இவங்க எல்லாம் ஸ்டைல் பத்தி பேசுறானுங்க. ஏன்டா டேய் என்னென்னலாம் அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட்ல நொறுக்கிடுவாப்ல நம்ம இளமாறனை, கிளைமேக்ஸ்ல திரும்ப வருவாப்ல. அப்ப இளமாறன் சொல்லுவாப்ல, போன வாட்டி உன் மேல அடி விழல, இந்த வாட்டி விழாது வாடா அப்படின்னு. அங்கே போடுவாரான்னு தெரியல, என்ன பண்ணுவான்னு தெரியல. மைக்கேல் மதன காமராஜன் குச்சி வச்சுன்னு ராஜு கக்கூஸ்ல ஃபைட்டு. அதுல இவர் இந்த கேரக்டர் இப்படி மனோரமா ஜக்குபா எப்படின்னு இவர் உட்கார்ந்துருக்கோம். வெளியே வந்து பார்த்தா ராஜு மீசி எழுத்து பாப்பா கத்தி வச்சு ஒரு ஃபைட் ஒண்ணு பண்ணிருப்பாங்கல்ல. என்ன ஃபைட் சீக்வன்ஸ் அதெல்லாம். அவர் ஜாக்கி சானுக்குள்ள உடம்பு ஃபுல்லா அடி இருக்கு, அடி விழாத பிராக்சரே கிடையாது. பாலிடிக்ஸ் வந்த புதுசுல நம்ம இங்க கொசஸ்தலை அது பார்க்க போனாரு. பார்க்க போயிட்டு பேசிட்டு இருக்கிறாரு, முன்னாடி நான் இந்த இடத்துல குதிச்சிருக்கேன், அப்ப தண்ணி நிறைய இருந்துச்சு, இப்ப தண்ணி இல்ல அப்படின்றாரு. அராஜகம். விக்ரம்ல ஒரு ஸ்டைலான ஃபைட், அதாவது ஒரு எலிட் கோவர்ட் ஏஜென்ட் வந்து எப்படி சண்டை போடுவான் அப்படின்ற ஒண்ணு இருக்கும். வெற்றி விழால எனக்கு சண்டை தெரியும் ஆனா மறந்துருச்சு அப்படின்ற ஒரு பாணியில இருக்கும். சத்தியால அந்த யூத்து கொதுகுதிப்பு, அந்த ஏய் எனக்கு வேலை கொடுங்கடா அப்படின்ற ஒரு ஏஜ். அந்த தங்கச்சி பஞ்சாயத்து ஏதோ ஒண்ணு வரும், ஒரு திரும்ப போய் கேட்டு வருவாரு, அது ஒண்ணு. நாயகன்ல நான் அடிச்சா நீ செத்துருவதுக்கு மேல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வேணுமா? நாயகன்ல எப்படி இருக்கும்னா, அது வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த வீட்டுல இருக்கிற ஒரு வீடை பூந்து ஜாமானெல்லாம் மேல இருந்து கொத்துவாருல, அது இங்க புரஷாவுக்கு வீடு மும்பையா சீட் பண்ணிருக்காங்க. மணிமாமா ஒண்ணு பண்ணுவாரு, கேட்கணுமா? இல்ல அந்த வீட்டை உடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பட்டன்ஸ் எல்லாம் திறந்து விட்டு கையை ஏத்தி விட்டு ஒரு வாக்கு ஒண்ணு இருக்கும் கையில கட்டையை வச்சுட்டு. அது என்ன வயசு? அது 28 29 வயசு 31. அதுல ஒரு ஏஜ் கெட்டப் போட்டுட்டு அவங்கள நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன்ற அந்த சீக்வன்ஸ் இப்ப ட்விட்டர்ல இப்பெல்லாம் வந்து சூட வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. விருமாண்டியில அந்த வண்டி கீழே நான் அவர்கிட்டயே கேட்டேன், சார் முதுகு வலிச்சிச்சா சார்? அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல போகும்போது ஒண்ணு வாங்குவாரு பொங்குன்னு. ஐயோ அப்பெல்லாம் உயிர் போயிட்டு வரும். அபூர்வ சகோதரர்களோட ஃபைட் பாருங்க. அப்பு கமல் இறங்கிலாம் சண்டை போட முடியாது, ஆனா எல்லாம் நடக்கும், அதுக்கு ஒரு பிளானிங், அதுல ஒரு ஸ்டண்ட் இருக்கு. என்ன பண்ண முடியும்? 7ஆம் அறிவுல ஒரு சர்க்கஸ் டீடைலிங் ஒண்ணு பண்ணிருப்பாங்க. மைக்கேல் மதன காமராஜன் ஒண்ணு பண்ணிருப்பாங்க பாருங்க. நான் ரொம்ப வினோதமான சில ஏதாவது மகாராஜனா என்னது மகாராசன் அதுல ஒரு ஸ்டைல் ஒண்ணு இருக்கும். என்னெல்லாம் ஸ்டைல்ஸ் டிஸ்டிங்க்டா அவ்வளவு. ஃபிளெச்சரோட ஒரு பாடி தசாவதாரத்தை எடுத்துப்போம். அவர் அந்த ஒரு சைனீஸ் மேக்ஸ் அவரோட ஸ்டைல் ஒன்று இருக்கும்.
கள்ளிப்புள்ளக்கன் அவர் வேற வந்து ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருப்பாரு. யாரியா நீ? காக்கி சட்டையில ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும். அவர் அந்த விக்ரம் தர்மா ஃபேஸ் தாங்க எனக்கு தெரிஞ்சு. விக்ரம் தர்மா தான். விக்ரம் தர்மா அண்ட் கமல் வந்து பெட்டர் லவ் ஸ்டோரி தான் ட்வைலைட் அப்படின்னே போடலாம். அவங்க ரெண்டு பேரோட டைம் தான் வந்து இந்த ஹேண்ட் காம்பேக்ட். இல்ல என்ன எனக்கு புரியல, இது நிப்பாட்டு இது முடியாது. விரும்மாண்டியில அந்த கால இது கூட விக்ரம் தர்மா தான் வெயிட் பண்ணி பண்ணது. அவர் வர உடம்பு சரியில்லை, வெப்பன்ஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும். இது டோட்டலா மடிச்சு கட்டிக்கிட்டுல ஒண்ணு பண்ணுவோம் அப்பல சகலகலவல. அது வந்து ரொம்ப அந்த ஒரு அனிமேட்டடான ஒரு ஃபைட் ஸ்பேஸ். நீங்க இந்த பாக்யராஜ் பாண்டியராஜன் ஃபைட் ஒன்று ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கும் தெரியுமா, நம்மால அதுவும் பண்ணுவோம். முந்தி ஞாபகம் இருக்கா, சம்பந்தமே இல்லாம இங்க இருந்து கூச்சி கூச்சி ஏறிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கிரிஞ்சில நம்மால் பண்ண மாட்டாப்ல. நம்மால் வந்து டைரக்டா இந்த ஸ்பீர் எடுத்து இப்படி சுத்துறது அதெல்லாம் வராது. நம்ம ஆக்சுவலி இப்ப காதல் பரிசு, காக்கி சட்டை, தூங்காது தம்பி தூங்காது, இந்த உயர்ந்த உள்ளம் ஒரு ஜோன் இருக்குல்ல, அந்த டைம்ல எல்லாம் ஒரு டைப்பான ஃபைட் ஒண்ணு பண்ணுவார். பி ராஜா அப்படின்னு ஒரு படத்துல ஞாபகம் இருக்கா, அதுல எல்லாம் ஒரு தனி ஃபைட் ராஜகம் இல்ல. அவரோட யோசிச்சு பாருங்க, ஆலவந்தானோட அந்த இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி சண்டை போட்டுவாங்களே, சிலிண்டர் பறக்கும், அவர் அங்க குதிப்பாரு. ஏன்னா ஒரு ட்ரெயின்டு காப் வர்சஸ் ஒரு சைக்கோபேத். அதுல ஒரு அந்த நடக்கிறதே அப்படி இருக்குமே. அதுல என்ன, அதுல ஒரு நாவல்ட்டி பாருங்க. அசால்ட்டா ஒரு போல் எடுத்து ஆக்சிலரேட்டர்ல குத்திட்டு நம்மால் மேல உட்கார்ந்துட்டு இருப்பாப்ல. அல்டிமேட் ஸ்கிட். விருமாண்டி தான் எனக்கு தெரிஞ்சு ஃபைனஸ்ட் ஆஃப் த ஃபைனஸ்ட். அந்த ஜெயில் பிரேக் சீக்வன்ஸ், அந்த கொன்றாச கிட்ட சமரசம் தான் பேச போயிருப்பாப்ல. ஆனா அவன் ஓங்குவா எல்லாம் அடிச்சு முண்டிச்சு காலி பண்ணிடுவான். என்ன பர்ஃபார்மன்ஸ் யா பசுபதி. அப்பா பசுபதி எப்படியா அந்த மணிமாமா படத்துல நடிச்சா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. டான்ஸ் பத்தி பேசி முடிச்சிரும். அடங்கொப்பத்தா அப்படின்னா முடிஞ்சு ஜி, அப்படின்னா முடிஞ்சு ஜி. ஓடி வந்து சைடுல கிளாப் அடிக்கிறதா இருக்கட்டும். இந்தியன் வரைக்கும் பண்ணாரு நினைக்கிறேன். அதல்ல இந்தியன் 1 வரைக்கும் அவரோட ஃபேவரட் ஸ்டெப். அதாவது நான் ஃபர்ஸ்ட் ரேடியோ மிர்ச்சியில ஆர்ஜேவா வேலைக்கு சேரும் போது என் பேர் அபிஷேக் ராஜா. ஸோ என்னோட ப்ரோமோ வந்து அபிஷேக் ஆரம்பிச்சா அதுராங்க போனது இல்லை அப்படின்றதா என்னோட ப்ரோமோ. எங்க அப்பா பேரு ராஜா, அதனால வந்து அந்த ராஜா கை வச்சான்ற பாட்டு வந்து எங்க வீட்டுல ஒரு ஆந்தம் மாதிரி. அதுல ஒரு ஒண்ணு பண்ணிருப்பாப்ல, என்ன அப்படின்னு சுந்தர மாஸ்டர் வாட் ஆர் யூ டூயிங். அதாவது இவங்க எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் எங்க கமல் ரொம்ப வேறுபடுறாரு ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆன் பிளானட் எர்த்ன்றதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு பையன் வீட்டுல அடல்ட் சூப்பர்விஷன் இல்லாத போது ஒரு ஓபி அடிப்பான். அதாவது அப்பாவோ அம்மாவோ வீட்டுல இல்லாம, அம்மா செல்ல இருந்தா அப்பா வந்த உடனே அப்படி லைட்டா பிஹேவியர் மாறும். டக்குன்னு வந்து அடிக்க வச்சுட்டு கை காலை கழுவிட்டு நோட் புத்தகம், என் தம்பி பண்ற வேலைலாம் நோட்டு புத்தகத்தை எடுத்துட்டு அப்படி அவங்க ஹோம்ஒர்க் பண்ற மாதிரி அப்படி பண்றதுல நீ ஒரு மணி நேரம் படிச்சிடுற. அப்படி இவங்க எல்லாருமே அந்த 1 மணி நேரம் கரெக்டா வேலையை செய்யறதுக்கு அவதரிச்ச டீச்சர் அப்பா குரு தான் கமல்ஹாசன். அவர் வந்தா அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் சுந்தர மாஸ்டரே யோசிச்சிருப்பாப்ல, ஐயோ இவனா வேற ஸ்டெப்பு போடுன்னு கொலையா குண்டு எடுப்பானே அப்படின்னு. உடனே சங்கர் சாரே யோசிச்சிருப்பாரு, நம்ம ஒரு பாட்டையே 10 படம் மாதிரி எடுப்போம். இவர் என்னடான்னா பிராஸ்தட்டிக்ன்றாரு, வர்மக்கலை ஒரு ஒர்க் ஷாப் போயிட்டு வந்துடுறேன்றாரு. அந்த நம்ம பெல்ட்ல இருந்து கத்தி எடுப்போமா, எஸ்.ஏ. சூர்யா டைலாக் தான் ஞாபகம் வருது எனக்கு. இது இப்படி பண்ணுவோமா, அதை இப்படி பண்ணுவோமா, இது இப்படி பண்ணுவோமா. வி.சி. ஸ்ரீராமத்துக்கிட்ட வந்து மும்பை எக்ஸ்பிரஸ்க்கு ஏன் போடணும்னா, ஏன்னா அவங்க தான் கியூபு, ஜெயந்திரா, அந்த செந்தில், அவங்க அந்த ட்ரையோ டெக்னாலஜி ப்ரொவைடர்ஸ். அவங்க தான் உட்காந்து இந்த டிஜிட்டல் சினிமா நம்ம ஃபுல்லா வந்து ஒரு ஏரியல் எக்ஸாலாம் தாண்டி வேற ஒன்று போவோம், டிஜிட்டலா ஒரு எல்லாரையுமே புஷ் பண்ணிட்டே இருந்திருக்காரு பாருங்க. சேர்த்து அப்படியே வாங்க தலு எல்லாரையும் போட்டு. புலியூர் சரோஜா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்களே, இங்க பாருமா சில்க் ஸ்மிதா பாரு, இந்த வந்து என்ன பாட்டு, நேத்து ராத்திரி கமல் பெண்டை கழட்டிவிடுவான், நீ ப்ராப்பரா ஸ்டெப் என்கிட்ட கத்துக்க, அவன்கிட்டலாம் ஓபி அடிக்க முடியாது. அது ஒண்ணு இருக்குல்ல. கே பாலச்சந்தரே அந்த விருமாண்டி டயத்துல அவர் எப்பவுமே இந்த லெட்டர் எழுதுவார்ல, அப்ப அவர் விருமாண்டி டயத்துல சொல்லிட்டாரா, ஏதோ சொன்னாரா ஆஃப் ஸ்கிரீன், ஏய் உனக்கெல்லாம் குருவா இருக்கிற தகுதியே எனக்கு கிடையாதுரா, நீ தாண்டா எனக்கு குருன்ற மாதிரி. அது எந்த சிஷ்யனுமே ஒரு குரு இன்னொரு என்ன சொன்னார்னா, ரஜினி கிட்ட நல்லா பேசுவேன் நான். இப்ப பார்த்தா கூட ஒரு பீரியடுக்கு மேல நான் கமல் கிட்ட பேச மாட்டேன், சைலண்டா இருந்துருவேன்.
ஏன்னா ஏதாச்சும் பேச டிஸ்கஷன் ஆரம்பிச்சு நம்ம முட்டாள்தனம் ஏதாவது வெளியே இந்த ஆளுநே குருவா இந்த ஆளு எவ்வளவு முட்டாளா இருக்கு நம்ம நினைச்சிட கூடாதுல்ல, அதுக்காக அவங்ககிட்ட நான் பேசுறதை அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. இதுக்கு மேல என்னங்க ஒருத்தருக்கு வேணும்? டான்ஸ்ல வந்து அது ஏற்கனவே நம்ம அங்கங்க டச் பண்ணோம். டான்ஸ்ல வந்து அந்த விக்ரம் டைட்டில் ட்ராக், அதுல ஒரு எலிகன்ஸ் ஒன்று சிலுவெட்லயே ஒரு ஸ்டைலிங் ஒன்று பண்ணியிருப்பாப்ல. அதுலயுமே நம்ம பரதநாட்டியம் பண்ணிட்டாப்ல. உன்னை மன்னன் பாப்பா 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 அப்படி பிடிச்ச அப்படின்னு அவ்வளவுதான். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ஜானர்ல ஒரு கொரியோகிராஃபி நடந்ததே கிடையாது. அப்படி ஒரு ஸ்டைலிங்ல ஒரு டிஸ்கோ நீங்க அங்க அந்த நீங்க ஒரு யுஎஸ் டிராவல் பண்ணாரா? எங்க அவரோட லைப்ரரி ஆட்டையை போடணும் தலைவா. அவரோட லைப்ரரி, அவரோட புக்ஸ், அவரோட அவர் பார்த்த படங்கள், அவரோட லைப்ரரியை வந்து நம்ம ஆட்டை. இன்னொன்னு அந்த காஸ்டியூம் பாத்தீங்களா, இப்படி ஒரு இறங்கி, ஏன்னா அது வந்து அங்க இருக்கக்கூடிய டான்ஸ் ரிஹர்சல்ஸ்ல சாக்ஸ் இப்படி போட்டுருப்பாரு பாத்துறீங்களா, டைட்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேல சாக்ஸ் இருக்கும், அதுக்கு ஏத்த ஆக்ஷன் ஷூஸ், அந்த ஒரு ஸ்டைல் இப்படி வச்சிருந்தால அந்த பஃப் வச்சு பின்னாடி ஒரு சின்ன ஃபங்க் இருக்கும்ல. விக்ரம்ல வந்து இப்படி நிப்பாரு, ஒரு எல்லோ ஷர்ட் மேல ஒரு ஒயிட் பிளேசர்ல விக்ரம். இந்த விக்ரம் ஃபாண்ட் எப்படி இருக்கும் ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் வந்து நம்ம கே சுந்தரமூர்த்தி இருக்கான்ல மியூசிக் டைரக்டர், அவனோட அப்பா தான் அது எல்லா ஆர்கேஎஃப்ஓட எல்லா டைட்டில் ஃபாண்ட் டிசைனும் அவர் தான். ஸோ இப்படிலாம் டான்ஸ்ல வந்து லிஃப்டிங்கு மாமாவுக்கு குருமாவோட டான்ஸ் தான். ஆனா அதுல ஒரு வேலை நீங்க யோசிச்சு பாருங்க. இதழில் கதைகளும் சீதா அப்படி சுத்தி அப்படி எடுப்பாங்க, அதெல்லாம் வச்சு பண்ணிட்டு நிறைய இருக்கு அவருக்கு காம்ப்ரிஹென்ட். அப்புறம் கதக் கேட்கவே வேண்டாம், அது ஒரு வேலையை ஒன்று பண்ணியிருப்பாப்ல. சிம்ரனுக்கும் அவருக்கும் காம்பினேஷன் டான்ஸ் வந்து நம்ம அந்த அம்மா லைட்டா நம்மளால தூக்கி சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு இருக்கோம், ஐ எம் சிம்ரன்டா. ஆனா ஒரு மாதிரி மேட்ச் பண்ணி அடிச்சிருவாப்ல. அந்த சகல கலா முடிச்சு அப்படி ஒரு வெளியே அப்படி ஒரு டவ் மாதிரி விரிஞ்சு போவாங்க. காம்பினேஷன்ஸ்ல அதான் நம்ம ஏற்கனவே இந்த வான் போல வண்ணம் போல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம டான்ஸ் ஆடினது, அதுல அப்படியே அழகா அந்த டான்ஸ் கிளாஸுக்கு போடாம ஒரு டைட்டு அது ஒரு குர்த்தா அப்படி இருப்பாப்ல. எவ்வளவு இருக்கு கேட்கவே வேணாம். நடன இயக்குனராவே வருவாரு அவைஷன்ல, அது ஒரு சீக்வன்ஸ் ஒண்ணு சொல்லி கொடுத்துட்டு அப்படி ஒண்ணு வருவாரு. அங்கேயே அந்த ஜம்ப் அடிப்பாரு, கிளாப் அடிப்பாரு கால் வச்சு. தசாவதாரத்துல பெருசா டான்ஸ் இல்ல, ஒரு கட்டத்துல நாயகன்ல டான்ஸ் ஆட மாட்டேன்னு சொல்லிட்டு வேட்டையார் எல்லாம் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு என்ன ஆட சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. வானிலை தேனில அந்த பீரியட்ல ஏகப்பட்ட ஆடிட்டார். காக்கி சட்டை காதல் பரிசுலாம் அடி கூக்கு என்று எல்லா கெட்டப்லயும்ல ட்ரெஸ் போட்டு ட்ரெஸ் போடாம எல்லாம் பண்ணிட்டாப்ல. காதல் மகாராணில எம்ஜிஆர் மாதிரி வருவாப்ல இளவரசர் பயங்கரமா போட்டு அப்படி ஃபுல் ஷேரியட் செட்டப்ல என்ன பத்தி பேசினா முடிஞ்சு. ஏன்னா அவ்வப்போது அவரோட காதலி தான் அவரோட காஸ்டியூம் டிசைனர். ஆனா அவர் ரசிச்சு ஒண்ணு ரெடி பண்ணுவாங்களே, அவர் போட்ட டி-ஷர்ட்ஸ், பெல்ட், ஆக்சசரிஸ், இன்னொன்னு சொல்றேன், ஷூஸ், காலர் பட்டன் ஒண்ணு இருக்குல்ல. ஆமா ஆமா ஆமா, அது முதல் முறை வெற்றி விழா படத்துல தான் வருது. இதுல ஒரு பட்டன், அந்த கஃப்லிங்ஸ் சொல்றீங்களா இங்க போடுற? இல்ல, இதுல காலர் பட்டன் தெரியுமா? ஆமாமா, அதான் சொல்றேன்ல. ரெகுலரா நீங்க போய் ஒரு பட்டறையில தூக்கிட்டு வருவீங்களா, அது எதுவுமே வேணான்றுவாப்ல. நோ 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 நோ, திஸ் டசன்ட் கம், கேரக்டர்லயே வரல, தூக்கு 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 திட்டி இதை போட்டு வந்துருவாப்ல. சஸ்பெண்டர்ஸ் என்னலாம் ஒண்ணுமே இல்ல, சும்மா தில்லுமுல்ல கடைசியில வருவாரு. எஸ் 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 நோ 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 கத்திட்டு இருப்பாங்க. அதுல கூட ஒரு அட்வொகேட்னா எப்படி இருக்கணும், பேசணும், போகணும், வரணும், கெட்டப் சேஞ்ச், எல்லாமே மூஞ்சல் அடிக்கிறது பைத்தியமாயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, இது ஒரு நல்ல பைத்தியம் தான் தலைவா. இது இப்படி பேசி முடிச்சு நம்ம ஒண்ணு போறோம்ல, கிளம்புறோம்ல, ரைட்டா? நான் தான் சொல்றேன், இது நமக்கான ஒரு கொலாபரேஷனா பண்ணி என் சேனலுக்கு நீங்க வாங்க, நம்ம அங்க ஒண்ணு பண்ணுவோம், நான் இங்க வரேன். கண்டிப்பா டெஃபினட்டா. ஏன்னா இது ரொம்ப ஒரு கியூ கொடுக்காம ஒண்ணு அப்படியே ஒண்ணு. அதான் நம்ம அப்பவே சொன்னதுதான், கமல்ன்ற ஒரு வார்த்தை சொன்னா நமக்கு அப்படியே பேசிட்டே இருக்கலாம். ரொம்ப நல்ல இன்டர்வியூ. நம்ம தொடர்ந்து நீங்க சொன்ன மாதிரி பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். இப்படி வச்சுக்கோங்க. பறவைகளுக்கும் துறவிகளுக்கும் நிரந்தரமான சரணாலயம் இருப்பதில்லை. நானும் ஒரு பறவைதான். நிரந்தரம் என்ற நிலையே அசௌகரியமாக கருதும் பறவை. இருப்பினும் என்னிடம் நீங்கள் வைத்திருக்கும் அன்பு வீண் போகக்கூடாது.